ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு சில கன்ஃப்யூஸ் இருக்குது அப்படின்னு. எப்படின்னா, சார் இந்த டேவுடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கேன்லா அப்படின்ற கேள்வி. எஸ், ஆமாம். அன்றைக்கி நாள் தொடங்குதுலேயே அன்றைக்கோடைய ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கேனில் தான் நம்ம இது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்கேனில் எந்த மாதிரி உங்களுக்கு முடிவடையுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போ ஒரு கேண்டில் வந்து சாலிடாக க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்து தெரியும். ஓகே, அதில் பையர்ஸ் வந்து நிறைஞ்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் வர ஒரு பிரேக் அவுட்க்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தாச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கேண்டில் வந்து லைவாக பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு கேண்டில் மேலே போகுது அப்படின்னா நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பையிங்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒரு எந்த அவசியமும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பே கிடையாது இந்த இடத்துல. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் எந்த மாதிரி ஆகுது? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பையிங்க்கான ஒரு வாய்ப்புகள். இந்த இதில் மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதா? இப்போ என்ன பண்ண இங்கெல்லாம் கூட ஒரு பையிங்க்கான வாய்ப்புகள். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட்டு மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ்.